எந்த நாளை வேண்டுமானாலும் தமிழன் மறக்கலாம். தமிழன் மறக்கக்கூடாத நாள் ஒன்று இருக்கிறது. 2009 மே 18. அந்த நாளில் தான் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று பிடித்துவிட்டு தமிழர்களை வீழ்த்தி விட்டோம். உங்கள் புலிக்கொடியை இறக்கிவிட்டோம். உங்கள் தேச கனவை சிதைத்து விட்டோம். உங்கள் தலைவன் பிரபாகரனை நாங்கள் கொன்றொழித்து விட்டோம் என்று சொல்லி மண்ணை முத்தமிட்டு ராஜபக்சே எக்காலமிட்டு சிரித்தான். சிங்கள வீதிகளிலே சிங்களர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள், பரவசமடைந்தார்கள். தலைவர் உடலை போன்ற உடலை பார்த்த இனமான தமிழர்கள், ஈழ தமிழர்கள் உலக முழுக்க கண்ணீர் வடித்தார்கள். ஐயோ எல்லாம் போச்சே, 30 ஆண்டுகள் விடுதலை போராட்டம் முடிஞ்சு போச்சே, நீ என்ன செய்வோம்? கதர்னா வீட்டை விட்டு வெளியேற முடியாது. கதர்னா கண்ணீர் வடிச்சான், ஒப்பாறு வச்சான், ஓலமிட்டான். ஆனாலே மாறிட்டமே, இனி வாழ்வதா தற்கொலை செய்து சாவதான்னு தெரியாது. மனம் வெதும்புனா எந்த மே 18 நாளை குறிவைத்து நாங்கள் வீழ்ந்ததாக ராஜபக்சே எக்காலமிட்டு சிரித்தானோ, இலங்கை வீதியிலே சிங்களர்கள் ஆனந்த கூத்தாடினானோ, இந்தியாவை ஆண்ட அரசுகள் எங்களை ஏனதமாக பார்த்ததோ, உலக பன்னாட்டு அரங்கு எங்களை கேலி செய்து சிரித்ததோ, அதே மே 18 குறிவித்து அடுத்த ஆண்டு எங்கள் பாட்டி கண்ணகி நீதி கட்ட மதுரை மாநகரில் யாரும் ஊரே யாவரும் கேடு என்று உலகத்தை நம்பினோம், உலகத்தை உயர்ந்த நேசித்தோம், கொண்டாடினோம். ஆனால் எங்கள் இனம் அழித்தொழிக்கப்படுகிற வேளையில் அதை காக்க, அதை பேச நாதி இல்லையே என்று உணர்ந்து நாதியற்ற இனத்தின் மக்கள் நாம் தமிழங்கிற உணர்வை தட்டி எழுப்பி நாங்கள் திரண்டு கட்டி எழுப்பப்பட்டதுதான் நாம் தமிழர் கட்சி. 15 ஆண்டுகள பயணத்துல காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, கைத்தவரவனு, 8 வழிச்சாலை, உயிர்மளித்த கோபுரம், ஸ்டெர்லைட், அணுவுல, அணுக்களி மையம், எல்லா மக்கள் சிக்கலுமா களத்தில் இருக்கும். எல்லா சிக்கலுமா சென்னை பெருவெள்ளம், தானே புயல், ஒக்கி புயல், மிக்சாம் புயல், நிவர் புயல், எல்லா மக்கள் கஷ்டப்பட்ட பேரிட காலங்கள்ல மக்களோட உதவி பண்ணியிருக்கோம். களத்துல நாம் தமிழர் கட்சி சமரசம் நிக்குது. இப்படி எங்களை நிரூபிச்சுட்டு தான் இந்த தேர்தல் காலத்துக்கு வந்திருக்கோம்.